Good morning dear students. நாம இன்றைய வகுப்புல கணினி பயன்பாடுகள் பாடத்திலிருந்து and introduction to Adobe PageMaker அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நாம இதற்கு முந்தைய வகுப்புல desktop publishingனா என்ன, PageMakerல ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ல டெக்ஸ்ட்டை எப்படி டைப் பண்றது, டெக்ஸ்ட் பிளாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, டெக்ஸ்ட் பிளாக்கை ரீசைஸ் பண்றது எப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்றைய வகுப்புல வேறொரு வேர்ட் ப்ராசஸர்ல இருந்து டாக்குமெண்ட்ல உள்ள டெக்ஸ்ட்டை PageMaker டாக்குமெண்ட்ல பிளேஸ் பண்றது எப்படி, டெக்ஸ்ட் பிளாக்கை த்ரெட் பண்றது எப்படி, அன்த்ரெட் பண்றது எப்படி, ஃப்ரேம்ல டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றது எப்படி, பிளேஸ் பண்ண டெக்ஸ்ட்டை செப்பரேட் பண்றது எப்படி, ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் அண்ட் க்ளோஸ் பண்றது எப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா என்ன, PageMakerல ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ஓபன் பண்றது, டாக்குமெண்ட் விண்டோல என்னென்ன பகுதிகள் இருக்கு, கட் காப்பி பேஸ்ட் எப்படி பண்றது, ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி ரிமூவ் பண்றது அல்லது ஒரு கேரக்டரை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, டெக்ஸ்ட் பிளாக்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்றது, ஸ்ப்ளிட் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்ஸை ரீஜாயினிங் பண்றது, ஒரு ஃப்ரேம்ல டெக்ஸ்ட்டை எப்படி பிளேஸ் பண்றது, ஃப்ரேம்ஸ் இடையில லிங்கிங் கிரியேட் பண்றது, டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்றது, க்ளோஸ் பண்றது, ஏற்கனவே உள்ள டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றது, அதை பத்தி எல்லாம் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். டெக்ஸ்ட் பிளாக் அப்படிங்கிறது யூசர் டைப் பண்ண டெக்ஸ்டையோ அல்லது வேறொரு டாக்குமெண்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ண டெக்ஸ்டையோ தன்னுள் கொண்டிருக்கும். டெக்ஸ்ட் பிளாக்கோட பார்டர்ஸை நம்மளால யூசுவலா பார்க்க முடியாது. பாயிண்டர் டூலை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட பார்டர்ஸை நம்மளால பார்க்க முடியும். டெக்ஸ்ட் பிளாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இரண்டு வித வழிமுறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் போர்ட்லயோ அல்லது டாக்குமெண்ட் விண்டோலயோ மவுஸை டிராக் பண்ணோம்னா டெக்ஸ்ட் பிளாக்ஸ் கிரியேட் ஆகும். அதுல நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன், லோடட் டெக்ஸ்ட் ஐகானை நமக்கு தேவையான இடத்துல வச்சு மவுஸை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ஸ் கிரியேட் ஆகிடும். இப்ப ஒரு டெக்ஸ்ட் பிளாக் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதற்கு முந்தைய வகுப்புல டெக்ஸ்ட் பிளாக்ஸ் கிரியேட் பண்றதை பத்தி நம்ம டீப்பா பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் போர்ட்லயோ அல்லது டாக்குமெண்ட் விண்டோலயோ மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணுங்க. இப்ப இதுல தேவையான டெக்ஸ்டை டைப் பண்ணோம்னா ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். இப்ப ஒரு டெக்ஸ்ட் பிளாக் கிரியேட் பண்ணிருக்கோம். யூசுவலா டெக்ஸ்ட் பிளாக்கோட பார்டர்ஸ் நமக்கு தெரியாது. பாயிண்டர் டூலை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பிளாக் மேல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட பார்டர்ஸை நம்ம பார்க்க முடியும். வேறு ஒரு வேர்ட் ப்ராசஸர்ல இருந்து நமக்கு தேவையான டாக்குமெண்ட்டை PageMakerல இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு பிளேசிங் டெக்ஸ்ட் ஆர் இம்போர்ட்டிங் டெக்ஸ்ட். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, வேர்ட் டாக்குமெண்ட் docx ஃபைலா இருந்துச்சுன்னா, அதாவது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் docx அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை PageMaker சப்போர்ட் பண்ணாது. docx ஃபைலை திரும்ப வேர்ட் ப்ராசஸர்ல ஓபன் பண்ணி ஃபைல் சேவஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா doc ஃபைலா சேவ் பண்ணீங்க. இப்ப அந்த ஃபைலை PageMakerல இம்போர்ட் பண்ணிக்க முடியும். MS வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு ஃபைலை PageMaker டாக்குமெண்ட்க்கு எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபைல்ங்கிற மெனுல இருந்து பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+D அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாகவும் பிளேஸ் டயலாக் பாக்ஸை ஓபன் பண்ண முடியும். இதுல
எந்த ஃபைல பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோக்கு இம்போர்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. இப்ப டைப் ஆஃப் இமேஜஸ் 1 அப்படிங்கிற ஃபைல இம்போர்ட் பண்ண போறேன். இங்க ஒரு முக்கியமான விஷயம், வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைல் docx அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட இருந்துச்சுன்னா அந்த ஃபைல பேஜ் மேக்கர்ல இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா பேஜ் மேக்கர் அந்த எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைலை சப்போர்ட் பண்ணாது. ஸோ docx ஃபைலா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஃபைலை வேர்ட்ல ஓபன் பண்ணி ஃபைல் சேவஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா doc ஃபைலா சேவ் பண்ணீங்க. இப்போ டைப் ஆஃப் இமேஜஸ் 1 அப்படிங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓபன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே மவுஸோட கர்சர் லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறி இருக்கும், அதாவது உரையேற்றப்பட்ட பணிக்குறியா மாறி இருக்கும். இப்ப பேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல வச்சு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்றேன். டெக்ஸ்ட் பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோல பிளேஸ் ஆயிடும். இந்த ப்ராசஸிங்க்கு பேரு பிளேசிங் டெக்ஸ்ட் அல்லது இன்சர்ட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு பேரு. வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்றப்ப வேர்ட் டாக்குமெண்ட் மோர் தென் 1 பேஜஸ் இருந்துச்சுன்னா, அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்ல டெக்ஸ்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட பக்கங்கள்ல இருந்துச்சுன்னா பேஜ் மேக்கர்ல ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கும். ரிமைனிங் டெக்ஸ்ட் ஹிடன் ஆயிருக்கும். ரிமைனிங் டெக்ஸ்டையும் பிளேஸ் பண்றதுக்கு 2 வித வழிமுறைகள் இருக்கு. ஒன்னு மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ, இன்னொன்னு ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ. இப்ப மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ மூலமா ரிமைனிங் டெக்ஸ்டை எப்படி பிளேஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பேஜ் மேக்கர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல டெக்ஸ்ட் இம்போர்ட் ஆயிருக்கும், ரிமைனிங் டெக்ஸ்ட் ஹிடன் ஆயிருக்கும். ஸோ ரிமைனிங் டெக்ஸ்ட் ஹிடன் ஆயிருக்கும் அப்படிங்கறத பாட்டம்ல உள்ள ஹரிசாண்டல் லைன்ல விண்டோ ஷேட்ஸ் ஐகான்ல உள்ள சிகப்பு நிற முக்கோணம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாட்டம் ஹரிசாண்டல் லைன்ல உள்ள சிகப்பு நிற முக்கோணம் மூலமா ரிமைனிங் டெக்ஸ்ட் ஹிடன் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ மூலமா டெக்ஸ்டை பிளேஸ் பண்றதுக்கு லேஅவுட் இன்சர்ட் பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இன்சர்ட் பேஜஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதுல இன்சர்ட் அப்படிங்கிறதுல எத்தனை பேஜஸ் தேவையோ அதோடைய நம்பரை டைப் பண்ணுங்க. இப்போ எனக்கு 6 பேஜஸ் தேவை. ஸோ 6ங்கிற நம்பரை என்டர் பண்றேன். இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கரண்ட் பேஜஸ்க்கு அடுத்து 6 பேஜஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் லோயர்ல பார்த்தோம்னா 6 பேஜஸ் ஆட் ஆகிருக்கிறது தெரியும். ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு அந்த பக்கத்தினுடைய எண்கள் மேல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். பாட்டம் ஹரிசாண்டல் லைன்ல உள்ள விண்டோ ஷேட்ஸ்ல மவுஸோட கர்சரை வச்சு கிளிக் பண்றேன். மவுஸோட கர்சர் லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறி இருக்கும். இப்போ செகண்ட் பேஜை செலக்ட் பண்றேன். செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். செகண்ட் பேஜோட டாப் லெஃப்ட் கார்னர்ல லோடட் டெக்ஸ்ட் ஐகானை வச்சு மவுஸை கிளிக் பண்றேன். செகண்ட் பேஜ்ல டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கும். செகண்ட் பேஜோட பாட்டம் ஹரிசாண்டல் லைன்லையும் விண்டோ ஷேட்ஸ்ல சிகப்பு நிற முக்கோணம் அப்பியர் ஆகும். ஸோ இன்னமும் ரிமைனிங் டெக்ஸ்ட் ஹிடன் ஆயிருக்குன்னு அர்த்தம். விண்டோ ஷேட்ஸ்ல மவுஸோட கர்சரை வச்சு கிளிக் பண்ணோம்னா அது லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறி இருக்கும். இப்ப தேர்ட் பேஜோட டாப் லெஃப்ட் கார்னர்ல லோடட் டெக்ஸ்ட் ஐகானை வச்சு மவுஸை கிளிக் பண்றேன். தேர்ட் பேஜ்ல டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கும். தேர்ட் பேஜோட பாட்டம் ஹரிசாண்டல் லைன்லையும் சிகப்பு நிற முக்கோணம் அப்பியர் ஆயிருக்கும். ஸோ ரிமைனிங் டெக்ஸ்ட் இன்னும் ஹிடன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஹிடன் ஆயிருக்க எல்லா டெக்ஸ்டையும் பிளேஸ் பண்ற வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும். தேர்ட் பேஜ் பாட்டம் ஹரிசாண்டல் லைன்ல உள்ள விண்டோ ஷேட்ஸ்ல மவுஸோட கர்சரை வச்சு கிளிக் பண்றேன். லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறி இருக்கும். இப்ப ஃபோர்த் பேஜை கிளிக் பண்றேன். ஃபோர்த் பேஜோட டாப் லெஃப்ட் கார்னர்ல லோடட் டெக்ஸ்ட் ஐகானை வச்சு மவுஸை கிளிக் பண்றேன். ஃபோர்த் பேஜஸ்ல டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கும்.
4th பேஜோட பாட்டம் லைன்ல விண்டோ ஷேட்ஸ்ல சிகப்பு நிற முக்கோணம் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இன்னமும் ரிமைனிங் டெக்ஸ்ட் ஹிடன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப 4th and 5th பேஜ்ல டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் டெக்ஸ்ட பிளேஸ் பண்றதுக்கு விண்டோ ஷேட்ஸ் ஐகான்ல மவுஸோட கர்சரை வச்சு கிளிக் பண்ணி லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறி இருக்கும். இப்ப 6th பேஜை கிளிக் பண்றேன். 6th and 7th பேஜ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். 6th பேஜோட டாப் லெஃப்ட் கார்னர்ல விண்டோ ஷேட்ஸ் ஐகானை வச்சு மவுஸை கிளிக் பண்றேன். இப்ப 6th பேஜ்ல டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கும். பாட்டம் ஹரிசாண்டல் லைன்ல உள்ள விண்டோ ஷேட்ஸ்ல சிகப்பு நிற முக்கோணம் மறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லா டெக்ஸ்ட்டுமே ஸ்கிரீன்ல பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ மூலமா மோர் தென் 1 பேஜஸ்க்கு டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றது நமக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ மூலமா மோர் தென் 1 பேஜஸ்க்கு ஈஸியா டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ மூலமா டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றதுக்கு லே அவுட் அப்படிங்கிற மெனுல இருந்து ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஃபைல் பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். எந்த ஃபைலை பேஜ் மேக்கர்ல இம்போர்ட் பண்ண போறோம் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கணும். டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் 1 அப்படிங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓபன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப லோடட் டெக்ஸ்ட் ஐகானுடைய அப்பியரன்ஸ் மாறி இருக்கும். பேஜ் மேக்கர் விண்டோல ஒரு பேஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஐகானை அந்த ஃபர்ஸ்ட் பேஜோட டாப் லெஃப்ட் கார்னர்ல வச்சு மவுஸை கிளிக் பண்றேன். 6th பேஜஸ் வரைக்கும் உள்ள டெக்ஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்கா அதாகவே பிளேஸ் பண்ணும். ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ அப்படிங்கிறது நமக்கு ஈஸியான வழிமுறையா இருக்கும். கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ ஐகான் ஆனது மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ ஐகானா மாறிடும். கண்ட்ரோல் கீயை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோல இருந்து ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோக்கு ஐகான் சேஞ்ச் ஆகும். ஸோ கண்ட்ரோல் கீயை யூஸ் பண்ணியும் நம்ம மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோல இருந்து ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோக்கோ ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோல இருந்து மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோக்கோ ஈஸியா மாறிக்க முடியும். அடுத்து பேஜ் மேக்கர்ல டெக்ஸ்ட் பிளாக்ஸை எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பேஜ் மேக்கர்ல எல்லா டெக்ஸ்ட்டுமே டெக்ஸ்ட் பிளாக்ஸா தான் கன்சிடர் ஆகும். அதாவது டெக்ஸ்ட் எல்லாமே டெக்ஸ்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிற கண்டெய்னருக்குள்ள பிளேஸ் ஆயிருக்கும். 2 டெக்ஸ்ட் பிளாக்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 2 டெக்ஸ்ட் பிளாக்ஸும் தொடர்புடைய உரை தொகுதிகள், அதாவது த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ் அப்படின்னு பேரு. 2 டெக்ஸ்ட் பிளாக்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு பேர் வந்து த்ரெட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு பேரு. இப்ப 6 பக்கங்கள் கொண்ட ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை பேஜ் மேக்கர்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜஸ்ல இருந்து 6th பேஜஸ் வரைக்கும் உள்ள எல்லா டெக்ஸ்ட் பிளாக்ஸுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. இப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜஸ்ல உள்ள அப்பர் ஹரிசாண்டல் லைன்லையும் லோயர் ஹரிசாண்டல் லைன்லையும் உள்ள விண்டோ ஷேட்ஸ்ல பிளஸ் சைன் அப்பியர் ஆயிருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, 2வது பக்கமானது முதல் பக்கத்தோட தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது, அதாவது த்ரெட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே போல 3வது பக்கமானது 2வது பக்கத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். அதே போல 4th and 5th பேஜஸ்லயும் விண்டோ ஷேட்ஸ்ல பிளஸ் சைன்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பேஜஸ்ல இருந்து 6th பேஜஸ் வரைக்கும் உள்ள டெக்ஸ்ட் பிளாக்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு த்ரெட்டட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக்கோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக்ஸ்ல உள்ள கண்டென்ட் தேர்ட் டெக்ஸ்ட் பிளாக்ஸ்க்கு மூவ் ஆயிருக்கு. அதே போல தேர்ட் பேஜஸ்ல உள்ள டெக்ஸ்ட் பிளாக்கோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணோம்னா தேர்ட் பேஜஸ்ல உள்ள டெக்ஸ்ட் ஆனது ஃபோர்த் பேஜஸ்க்கு மூவ் ஆயிருக்கும். இப்ப தேர்ட் பேஜ்ல உள்ள
டெக்ஸ்ட் பிளாக்கோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 4th பேஜுக்கு மூவ் ஆன டெக்ஸ்ட் திரும்ப 3rd பேஜுக்கு ரிவர்ஸ் ஆயிரும். அது போல செகண்ட் பேஜோட டெக்ஸ்ட் பிளாக்கோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா 3rd பேஜுக்கு மூவ் ஆன டெக்ஸ்ட் திரும்ப செகண்ட் பேஜுக்கு திரும்ப வந்துடும். எல்லா டெக்ஸ்ட் பிளாக்ஸும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இது போல நடைபெறும். அடுத்து த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக்ஸை அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக்ஸா மாத்துறது எப்படிங்கிறத பார்க்கலாம். 3rd பேஜில் உள்ள டெக்ஸ்ட் பிளாக்கை அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக்கா மாற்றணும்னா பாயிண்டர் டூல் மூலமா அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை செலக்ட் பண்ணீங்க. எடிட் கட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்கை கட் பண்ணிடலாம். அடுத்து எடிட் பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா கட் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்கை அதே இடத்துல திரும்ப பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்ப 3rd பேஜில் உள்ள டெக்ஸ்ட் பிளாக் அன்த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக்கா மாறி இருக்கும். அதாவது தொடர்பற்ற உரை தொகுதியா மாறி இருக்கும். ஹரிசாண்டல் லைன்ல உள்ள விண்டோ ஷேட்ஸ்ல பிளஸ் சைன் அப்பியர் ஆயிருக்காது. எனவே இது தொடர்பற்ற உரை தொகுதியா மாறிடுச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப செகண்ட் பேஜில் உள்ள டெக்ஸ்ட் பிளாக்கும் 4th பேஜில் உள்ள டெக்ஸ்ட் பிளாக்கும் நேரடியாக இணைக்கப்பட்டுவிடும். அதாவது செகண்ட் பேஜும் 4th பேஜில் உள்ள டெக்ஸ்ட் பிளாக்ஸும் த்ரெட்டட் ஆயிடும். இப்ப செகண்ட் பேஜில் உள்ள டெக்ஸ்ட் பிளாக்கோட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் பேஜில் டெக்ஸ்ட் பிளாக்ல உள்ள டெக்ஸ்ட் 4th பேஜில் உள்ள டெக்ஸ்ட் பிளாக்ஸ்க்கு மாறி இருக்கும். பேஜ் மேக்கர்ல டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றதுக்கு டெக்ஸ்ட் பிளாக்கு பதிலாக ஃப்ரேம் டூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இதற்கு முந்தைய வகுப்புல பார்த்த மாதிரி டூல் பாக்ஸ்ல 3 வகையான ஃப்ரேம் டூல்ஸ் இருக்கும். ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல்ஸ், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், பாலிகான் ஃப்ரேம் டூல்ஸ். ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் Shift Alt F4. எலிப்ஸ் ஃப்ரேம் டூலுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் Shift Alt F5. பாலிகான் ஃப்ரேம் டூலுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் Shift Alt F6. இந்த 3 வகையான டூல்ஸை யூஸ் பண்ணி பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோல நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணிக்க முடியும். பேஜ் மேக்கர்ல ஃப்ரேம் டூல்ஸை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றது எப்படிங்கிறத பார்க்கலாம். டூல் பாக்ஸ்ல இருந்து ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலை செலக்ட் பண்ணிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்றேன். இப்ப டாக்குமெண்ட் விண்டோல ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் அப்பியர் ஆயிருக்கும். டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றதுக்கு ஃபைல், பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாகவோ அல்லது Ctrl+D அப்படிங்கிற ஷார்ட்கட் மூலமாகவோ பிளேஸ் டயலாக் பாக்ஸை ஓபன் பண்ணலாம். நாம இதற்கு முந்தைய வகுப்புல பார்த்த மாதிரி பேஜ் மேக்கர் docx எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைலை சப்போர்ட் பண்ணாது. அதனால doc எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைலையோ அல்லது டெக்ஸ்ட் ஃபைலையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓபன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். மவுஸோட கர்சர் லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறி இருக்கும். லோடட் டெக்ஸ்ட் ஐகானை நாம டிரா பண்ண ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல்ல வச்சு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட் ஃப்ரேம் டூல்ஸ்ல பிளேஸ் ஆயிடும். எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் மூலமா டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றதுக்கு டூல் பாக்ஸ்ல இருந்து எலிப்ஸ் ஃப்ரேம் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். மவுஸோட லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணி மவுஸை டிராக் பண்றேன். எலிப்ஸ் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட் விண்டோல அப்பியர் ஆயிருக்கும்.
டெக்ஸ்ட பிளேஸ் பண்றதுக்கு ஃபைல், பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா தேவையான ஃபைலை செலக்ட் பண்றேன். டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிருக்கேன். ஓபன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். மவுஸோட கர்சர் லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறி இருக்கும். லோடட் டெக்ஸ்ட் ஐகானை நாம டிரா பண்ண எலிட் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ல வச்சு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகும். ஃப்ரேம்ஸ்ல பிளேஸ் பண்ற டெக்ஸ்டோட சைஸ் ஃப்ரேம் சைஸை விட அதிகமா இருக்கிறப்ப சில டெக்ஸ்ட் ஹிடன் ஆயிருக்கும். ஸோ விசிபிளா உள்ள டெக்ஸ்ட் போக ரிமைனிங் டெக்ஸ்ட எப்படி இன்னொரு ஃப்ரேம்ஸ்க்கு சேஞ்ச் பண்றது, ரெண்டு ஃப்ரேம்ஸையும் எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்ப ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலை எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் வரைஞ்சுக்கிறேன். ஃபைல், பிளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா பிளேஸ் டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்றேன். அதுல டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். மவுஸோட கர்சர் லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறி இருக்கும். அதை நம்ம டிரா பண்ண ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ல வச்சு மவுஸை கிளிக் பண்றேன். டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கும். இப்ப ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட்ல உள்ள லோயர் விண்டோ ஷேட்ஸ்ல ஒரு சிகப்பு நிற முக்கோணம் டிஸ்பிளே ஆகும். நம்ம இதை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். விசிபிளா உள்ள டெக்ஸ்ட் போக ரிமைனிங் டெக்ஸ்ட் ஹிடன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஹிடன் ஆயிருக்க டெக்ஸ்ட இன்னொரு ஃப்ரேம்ல பிளேஸ் பண்றதுக்கு ரெக்டாங்கிள் டூல செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் டிரா பண்ணிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ல உள்ள விண்டோ ஷேட்ஸ்ல மவுஸோட கர்சரை வச்சு கிளிக் பண்றேன். லோடட் டெக்ஸ்ட் ஐகானா கர்சர் சேஞ்ச் ஆயிருக்கும். அதை பிளேஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ல வச்சு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்றேன். டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிடும். இப்ப இந்த இரண்டு ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ஸும் ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ல லோயர்ல உள்ள விண்டோ ஷேட்ஸ்ல பிளஸ் சைனும், செகண்ட் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ல அப்பர் விண்டோ ஷேட்ஸ்ல உள்ள பிளஸ் சைனும் இதை நமக்கு உறுதிப்படுத்தும். நாம இதுவரைக்கும் ஃப்ரேம் டூல்ஸை யூஸ் பண்ணி வேறொரு வேர்ட் ப்ராசஸர்ல இருந்து டெக்ஸ்டை எப்படி பிளேஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்து பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல உள்ள டெக்ஸ்ட் பிளாக்ல இருந்து டெக்ஸ்டை ஃப்ரேம் டூல்ஸ்ல எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டாக்குமெண்ட் விண்டோல ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் பிளாக் ரெடியா இருக்கு. அடுத்து பாலிகான் ஃப்ரேம் டூலை செலக்ட் பண்ணிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி டிராக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாலிகான் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் அப்பியர் ஆயிருக்கு. அடுத்து டெக்ஸ்ட் பிளாக்கையும் பாலிகான் ஃப்ரேம் ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணணும். இரண்டையும் சேர்த்து செலக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணீங்க. பாயிண்டர் டூல் மூலமா டெக்ஸ்ட் பிளாக்கை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அடுத்து பாலிகான் ஃப்ரேம் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்க. ரெண்டும் செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து எலமெண்ட், ஃப்ரேம், அட்டாச் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாகவோ அல்லது Ctrl+F அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாகவோ செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்கை ஃப்ரேம்ல பிளேஸ் பண்ண முடியும். அட்டாச் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்கையும் ஃப்ரேமையும் செப்பரேட் பண்றதுக்கு திரும்ப எலமெண்ட், ஃப்ரேம், செப்பரேட் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மீண்டும் Ctrl+F அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா அட்டாச் பண்ண கண்டென்ட் செப்பரேட் ஆகிருக்கும். இப்ப டெக்ஸ்ட் பிளாக்கை நமக்கு தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணிக்க முடியும். ஃப்ரேம்ல பிளேஸ் பண்ண ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை டெலீட் பண்றதுக்கு எலமெண்ட்,
ஃப்ரேம் delete content அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரேம்ல பிளேஸ் பண்ணியிருந்த டெக்ஸ்ட் பிளாக் ஆனது delete ஆகும். PageMaker டாக்குமெண்ட்ல நாம டைப் பண்றப்ப டெக்ஸ்டோட விசிபிலிட்டி சைஸ் சின்னதா இருக்கும். அதாவது விசிபிலிட்டி நமக்கு கிளியரா இருக்காது. இதனால டெக்ஸ்டை டைப் பண்றப்ப ஸ்பெல் செக் பண்றதுக்கோ அல்லது எரர் கரெக்ட் பண்றதுக்கோ நமக்கு கடினமா இருக்கும். மேக்னிஃபையிங் டூல் மூலமா நமக்கு தேவையான பகுதியை சின்னதாகவோ அல்லது பெரிதாகவோ மாத்திக்க முடியும். அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். டூல் பாக்ஸ்ல உள்ள ஜூம் இன் டூல் மேல மவுஸ் கர்சரை வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா மவுஸோட கர்சர் பிளஸ் சைன் உள்ள ஜூம் இன் டூலா மாறி இருக்கும். டெக்ஸ்ட் பிளாக்கோட எந்த பகுதியை மேக்னிஃபை பண்ணி பார்க்கணுமோ அந்த இடத்துல மவுஸோட கர்சரை வச்சு டிராக் பண்ணுங்க. இப்ப நம்ம டிராக் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்கோட சைஸ் மேக்னிஃபை ஆகும். ஜூம் இன் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்கை ஜூம் அவுட் பண்றதுக்கு கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணுங்க. இப்ப ஜூம் இன் சிம்பிள் ஆனது ஜூம் அவுட் சிம்பிளா மாறி இருக்கும். அதாவது ஜூம் ஐகான் மைனஸ் சிம்பிளோட அப்பியர் ஆகும். இப்ப மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பிளாக்ஸ் ஜூம் அவுட் ஆயிட்டு இருக்கும். ஜூம் அவுட் பண்றப்ப பேஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். டூல் பாக்ஸ்ல உள்ள ஹேண்ட் டூலை பிரஸ் பண்ணி மீண்டும் பேஜை நம்ம தேவையான இடத்துக்கு பிளேஸ் பண்ணிக்க முடியும். டூல் பாக்ஸ்ல உள்ள ஜூம் இன் டூல் மேல மவுஸோட கர்சரை வச்சு கிளிக் பண்ணோம்னா மவுஸோட கர்சர் பிளஸ் சைன் உள்ள ஜூம் இன் டூலா டிஸ்பிளே ஆகும். அதாவது ஜூம் டூல் டிஃபால்ட்டா ஜூம் இன் டூலா தான் டிஸ்பிளே ஆகும். ஜூம் அவுட் டூலுக்கு மாறணும்னா நம்ம கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணோம்னா ஜூம் அவுட் டூலா மாறிடும். ஜூம் இன் டூலை என்லார்ஜ் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் பிளாக் மேல வச்சு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்ட் பிளாக் என்லார்ஜ் ஆயிட்டு இருக்கும். ஜூம் அவுட் பண்றதுக்கு கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணுங்க. இப்ப ஜூம் இன் சிம்பிள் ஆனது ஜூம் அவுட் சிம்பிளா மாறி இருக்கும். மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டாக்குமெண்ட் விண்டோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும். ஹேண்ட் டூல் மூலமா நம்ம அதை தேவையான இடத்துக்கு டிராக் பண்ணிக்க முடியும். பேஜ் மேக்கர்ல நாம டைப் பண்ற டாக்குமெண்ட்டை நம்முடைய ஃபியூச்சர் யூஸ்க்காக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். பேஜ் மேக்கர்ல ஒரு டாக்குமெண்ட் ஆனது அன்டைட்டில்டு 1 அப்படிங்கிற நேம்ல இருந்துச்சுன்னா அது இன்னும் சேவ் ஆகலன்னு அர்த்தம். இத நம்ம முன்கூட்டியே இதற்கு முந்தைய வகுப்புல பார்த்திருக்கோம். ஒரு பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டை சேவ் பண்றதுக்கு 3 வித வழிமுறைகள் இருக்கு. முதலாவதா ஃபைல் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண முடியும். அடுத்ததா கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாகவும் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். மூன்றாவதா சேவ் அப்படிங்கிற ஐகானை பிரஸ் பண்ணியும் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண முடியும். இப்ப ஃபைல் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். சேவ் பப்ளிகேஷன் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். ஃபைல் நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டாக்குமெண்ட்டை என்ன நேம்ல சேவ் பண்ணணுமோ அந்த நேமை டைப் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைல் நேம் கொடுத்த உடனே சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாம கொடுத்திருக்க பேர்ல பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் ஆனது சேவ் ஆயிருக்கும். இப்ப இந்த டாக்குமெண்ட்ல நீங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா திரும்ப பெயர் கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது. ஏற்கனவே நாம கொடுத்து சேவ் பண்ண பெயர்ல சேஞ்சஸை அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்து சேவ் அஸ்
ஆப்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே சேவ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை வேறொரு நேம்ல சேவ் பண்றதுக்கோ அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றி சேமிப்பதற்கோ சேவ் அஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுது. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற நேம்ல உள்ள இந்த ஃபைலை செகண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற பெயர்ல மாத்தி சேவ் பண்ணணும்னா ஃபைல் சேவ் அஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீபோர்ட்ல Shift plus Control plus S அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாகவும் சேவ் அஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ண முடியும். சேவ் பப்ளிகேஷன் விண்டோ ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். இதுல ஃபைல் நேம்ல செகண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு டைப் பண்றேன். சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப டாக்குமெண்ட் செகண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற நேம்ல சேவ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற நேம்ல சேவ் பண்ண இந்த ஃபைல் செகண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இன்னொரு நேம்ல காப்பி ஆயிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் செகண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இரண்டு பெயர்லயுமே இந்த கோப்பானது சேமிக்கப்பட்டிருக்கும். அடுத்து பேஜ் மேக்கர்ல ஒரு டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஃபைல் க்ளோஸ் அப்படிங்கிற மெனு மூலமா க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா Control plus W அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமா டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். பேஜ் மேக்கரை விட்டு வெளியில வர்றதுக்கு ஃபைல் எக்ஸிட் அப்படிங்கிற மெனுவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா Control plus Q அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாகவும் பேஜ் மேக்கரை விட்டு நம்ம எக்ஸிட் ஆக முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் இந்த கிளாஸ்ல வேறு ஒரு வேர்ட் ப்ராசஸர்ல இருந்து டெக்ஸ்ட்டை பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல பிளேஸ் பண்றது எப்படி, மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோனா என்ன, ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோனா என்ன, டெக்ஸ்ட் பிளாக்கை த்ரெட்டட் அன்த்ரெட் பண்றது எப்படி, ஒரு ஃப்ரேம்ல டெக்ஸ்ட்டை எப்படி பிளேஸ் பண்ண முடியும், ரெண்டு ஃப்ரேம்ஸை எப்படி லிங்க் பண்ணலாம், ஜூம் இன் ஜூம் அவுட், ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் அண்ட் க்ளோஸ் பண்றது எப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டயலாக் பாக்ஸ் மூலமா கேரக்டர்ஸை எப்படி ஃபார்மேட் பண்றது, கண்ட்ரோல் பேலட் மூலமா கேரக்டர்ஸை ஃபார்மேட் பண்ணக்கூடிய வழிமுறைகள், டிராயிங் லைன்ஸ், டிராயிங் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் எலிப்சஸ், drawing polygon, working with the pages, master pages எப்படி கிரியேட் பண்றது, மாஸ்டர் பேஜஸ் ஓட பயன்கள், ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்றது, இதையெல்லாம் பத்தி நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.